பெரியவர் சொல்றாரு, இப்போ இந்த பாலத்திலிருந்து நடந்து அந்த மீன் மார்க்கெட் வழியா போய் டிராபிக் சிக்னலை தாண்டி அந்த மலை உச்சி கோவில்ல கொண்டு போய் இதை வைக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தக்கூடாது. தண்ணி சிந்துச்சுன்னா டீல் கேன்சல். இன்னொரு முக்கியமான விஷயம், எங் ஆளு ஒருத்தன் கையில பெரிய கத்தியோட உன் பின்னாடியே வருவான். நீ தண்ணிய சிந்துனா அவன் உன்னை கொல்ல மாட்டான். ஆனா உன் கால் நரம்ப வெட்டிடுவான். அதுக்கப்புறம் உன்னால நடக்கவே முடியாது. சம்மதமா? சிவாவுக்கு பயத்துல வேர்த்து கொட்டுது. வேற வழி இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறான். வெயில் மண்டைய பொளக்குது. மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறான். ஏய் மீனு மீனு அப்படின்னு ஒரே கூச்சல். ஜனங்க இடிச்சு தள்ளுறாங்க. திடீர்னு ஒரு குரல், டேய் சிவா, எப்படா பணத்தை தருவ அப்படின்னு கேக்குது. பார்த்தா சிவா யார்கிட்ட கடன் வாங்குனானோ அவரே அங்க நிக்கிறாரு. சிவாவுக்கு ஓடணும் போல இருக்கு. ஆனா பின்னாடி கத்தியோட ஒருத்தன் வரான். கையில தண்ணி இருக்கு. சிவா ஒரு முடிவெடுக்கிறான். என் உயிர் இந்த தண்ணில தான் இருக்கு. கண்ணை சிமிட்டாம அந்த தண்ணியவே பாக்குறான். சுத்தி இருக்கிற சத்தம் அவனுக்கு கேட்கல. திட்டுனவன் முகம் தெரியல. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மண் சட்டியும் அதுல இருக்கிற தண்ணியும் மட்டும்தான். பேய் மாதிரி அந்த கூட்டத்தை கடந்து போறான். அடுத்தது மெயின் ரோடு டிராபிக். வேகமா வந்த ஒரு பஸ் சிவா மேல இடிக்க வருது. சிவா அப்படியே சிலையா நிக்கிறான்.